நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ குழப்பங்கள் வரும் போகும். சில சமயம் என்னடா இது வாழ்க்கை ஒரே பிரச்சனையா இருக்கே! இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்படின்னு தோணும் இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல நாம பெரும்பாலும் என்ன செய்வோம்? ஒண்ணு கவலைப்பட்டுட்டே இருப்போம். இல்லன்னா மத்தவங்க சொல்றத அப்படியே நம்பி அவங்க சொல்ற வழியில போவோம். ஜோசியக்காரர் சொன்னாரு, வாஸ்து சரியில்லன்னாங்க. இப்படி யாரோ சொல்றத கேட்டு நாமளும் அதையே செய்வோம். ஆனா நிஜமாகவே பிரச்சனை தீருதா? இல்ல இன்னும் அதிகமாகுதா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை எப்படி சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுற ஒரு சூப்பரான திறமையை பத்தி பார்க்க போறோம். அதுதான் அறிவுபூர்வமாக சிந்தித்தல், கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆழமாக யோசிக்கிற ஒரு கலை, அது ஒரு ஸ்கில். விமர்சன சிந்தனை என்று கூட சில இடங்கள்ல தமிழ்ல அதை சொல்லுவாங்க. ஆனா இந்த பதிவு முழுக்க நாங்க சில இடங்கள்ல கிரிட்டிக்கல் திங்கிங் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். சரி, அப்படின்னா என்ன? எளிதாக சொன்னால், ஒரு விஷயத்தை அப்படியே நம்பாம அதை ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்டு ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர்றது தான் விமர்சன சிந்தனை. ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க நண்பர் ஒருத்தர் இந்த புது பிசினஸ்ல பணம் போட்டா ஒரு மாசத்துல ரெட்டிப்பாகிடும்னு சொல்றாரு. உடனே பணத்தை போடுவீங்களா? இல்ல கொஞ்சம் யோசிப்பீங்களா? விமர்சன சிந்தனை அல்லது கிரிட்டிக்கல் திங்கிங் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த பிஸ்னஸ் என்ன, அது சட்டப்படி சரியானதா, ஏற்கனவே பணம் போட்டவங்க லாபம் பார்த்துருக்காங்களா, இப்போ அவங்களுடைய நிலைமை என்ன, இதில் என்ன ரிஸ்க் இருக்கு, இப்படி பல கேள்விகள் கேட்டு எல்லாத்தையும் ஆராய்ந்ததுக்கு பிறகுதான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய முடிவுகள் வரைக்கும் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கிறது, எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்றது, யாருக்கு ஓட் பண்றது, பணத்தை எப்படி சேமிக்கிறது, எல்லாத்துக்கும் இது தேவை. சரி, ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிப்போம். நம்முடைய மூளை எப்பவுமே ஒரே மாதிரி தான் யோசிக்குதா? சில சமயம் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர்றோம், சில சமயம் ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறோம். ஏன் இப்படி? டேனியல் கானமன் என்கிற நோபல் பரிசு பெற்ற அறிஞர் அவரோட திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ புத்தகத்துல நம்ம மூளை இரண்டு விதமாக யோசிக்கும்னு சொல்றாரு. சிஸ்டம் 1 வேகமா, உணர்ச்சி பூர்வமா, உள்ளுணர்வுல யோசிக்கும். சிஸ்டம் 2 மெதுவா, நிதானமா, பகுத்தறிவோடு யோசிக்கும். விமர்சன சிந்தனைங்கிறது இந்த சிஸ்டம் 2 சரியா பயன்படுத்த கத்துக் கொடுக்கிறது தான். இதனால உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்காம நிதானமா யோசிச்சு சரியான முடிவுகளை எடுக்க இது வழிகாட்டும். நம்ம ஊர்ல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆத்திரமான சிஸ்டம் 1 கட்டுப்படுத்தி புத்தியை தீட்ட உதவுவதுதான் இந்த விமர்சன சிந்தனை அல்லது கிரிட்டிக்கல் திங்கிங். ஏமாறாமல் இருக்கிறதுக்கும் கூட இது உதவும். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வாட்ஸ்அப்ல வர்ற ஃபோர்வர்ட் மெசேஜ்ல இருந்து டிவியில வர்ற விளம்பரம் வரைக்குமே எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹான்ஸ் ரோஸ்லிங் அவரோட ஃபேக்ட்ஃபுல்னஸ் புத்தகத்துல உலகம் எப்படி இருக்குன்னு நாம தவறான எண்ணங்களோடு இருக்கிறோம், அதுக்கு காரணம் நம்ம மனசுல இருக்கிற சில இயல்பான உணர்ச்சி பூர்வமான சார்புகள் தான்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு பய உணர்வு, ஃபியர் இன்ஸ்டிக்ட். இது நம்மை ஒரு சின்ன விஷயத்தை கூட பெரிதாக பார்க்க வைக்கும். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இருந்தால் இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான சார்புகளை கடந்து உண்மையான தரவுகளின் அடிப்படையில் விடயங்களை புரிந்து கொள்வதற்கு வழிவகுக்கும். அதோடு மிக முக்கியமாக யாரும் நம்மை அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிடவும் முடியாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்ங்கிற நம்ம வள்ளுவர் வாக்கு இதுக்கு நன்றாகவே பொருந்தும். ஆக ஒரு பிரச்சனை வந்தா அதையே நினைச்சு கவலைப்படாம அந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு நல்ல புதுமையான தீர்வை கண்டுபிடிக்க இந்த சிந்தனை நமக்கு உதவும். அடுத்த முக்கியமான விஷயம் நண்பர்களே, இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் நம்மை சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தரும். மற்றவர்கள் சொல்வதை அப்படியே கேட்டு நடக்கிறதுக்கு பதிலா நமக்கே ஒரு விஷயத்தை பற்றி சுயமாக சிந்தித்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்க இது நமக்கு கற்றுக் கொடுக்கும். இது நம்முடைய தன்னம்பிக்கையை கூட அதிகரிக்க செய்யும். அதே போல இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடியவர்கள் எப்பவுமே அறிவாற்றலை அதிகமாக வளர்த்து கொள்வார்கள். ஏன்னா நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது நாம் இன்னும் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். அதன் மூலமா நம்முடைய அறிவும் கூட வளரும். நம்ம அன்றாட வாழ்க்கையில பாருங்க,
குழந்தை சரியா சாப்பிட மாட்டேங்குதா, உடனே யாரோ கண்ணு வச்சுட்டாங்கன்னு சொல்லி திருஷ்டி கழிக்கிறதுக்கு பதிலா குழந்தைக்கு என்ன பிரச்சனை, சாப்பாடு பிடிக்கலையா இல்ல உடம்பு சரியில்லையான்னு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி தீர்வு கண்டா நல்லா இருக்குமா இல்லையா? இதுவும் ஒரு விதமான கிரிட்டிக்கல் திங்கிங் தான். சரி, இந்த விமர்சன அல்லது அறிவார்ந்த சிந்தனையை எப்படி நாம் வளர்த்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில? இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. சில சின்ன சின்ன விஷயங்களை தினமும் கடைபிடித்தாலே போதும். கேள்வி கேளுங்க, நிறைய கேள்வி கேளுங்க. ஒரு விஷயத்த அப்படியே ஏற்றுக்கொள்ளாம ஏன், எப்படி, நிஜமாவான்னு கேள்வி கேளுங்க. சின்ன குழந்தைகள் எப்படி எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோடு இருப்பது இந்த ஸ்கில்லை வளர்த்து கொள்றதுக்கு உதவும். அடுத்து, பல கோணங்களில் பார்க்கிறது. ஒரு பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குன்னு நினைக்காம ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல கோணங்கள் இருக்கும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. டாம் சாட்ஃபீல்ட் சொல்ற மாதிரி ஒரு நல்ல வாதத்துக்கு எதிர்வாதங்களையும் புரிந்து கொள்வது அவசியம். ஒரு தகவலை நம்புறதுக்கு முன்னாடி அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு பாருங்க. வெறும் வதந்தியா இல்ல உண்மையான தகவலான்னு சரிபார்ப்பது மிகவும் அவசியமானது. ஹான்ஸ் ரோஸ்லிங் சொல்ற மாதிரி நம்ம உணர்வுகளை விட உண்மையான தரவுகள் தான் உலகத்தை பற்றி சரியான புரிதலை கொடுக்கும் நண்பர்களே. அடுத்து, 4வது விஷயம், உங்களுடைய சிஸ்டம் 1 மற்றும் சிஸ்டம் 2வை உணர்வது ரொம்ப அவசியம். டேனியல் கானமன் சொல்ற மாதிரி நம்ம வேகமான உள்ளுணர்வு சார்ந்த முடிவுகளுக்கும் நிதானமான பகுத்தறிவு சார்ந்த முடிவுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வது அவசியம். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது சிஸ்டம் 2க்கு அதிக நேரத்தை கொடுக்க வேண்டும். சரி, அடுத்து 5வது விஷயம், உங்களுடைய தப்பான எண்ணங்களை உணர்வது. ரெகக்னைஸ் யோர் பயாசஸ். நம் எல்லோருக்குமே ஒரு சில விஷயங்கள் மேல ஒரு தவறான எண்ணம் இருக்கும். அது ரொம்ப உறுதியானதா இருக்கும். அந்த தப்பெண்ணங்கள் நம்முடைய முடிவுகளை பாதிக்காம பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது 6வது, விவாதம் பண்ணுங்க. எங்கேஜ் இன் டிஸ்கஷன்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு விஷயத்தை பத்தி ஆரோக்கியமா விவாதம் பண்ணுங்க. இது உங்களுடைய சிந்தனை திறனை வளர்ப்பதற்கு பெரிதும் உதவும் நண்பர்களே. ஆனா சண்டை போடக்கூடாது. கிரிட்டிக்கல் திங்கிங்கை வளர்த்து கொள்வதற்கு அடுத்து 7வது, நிறைய புத்தகங்கள் படிங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க. நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, அறிஞர்களோட பேச்சுக்களை கேட்பது, இது எல்லாமே நம்முடைய சிந்தனையை தூண்டும். அடுத்து 8வது விஷயம், படிப்படியா சிந்திங்க. திங்க் ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு பெரிய பிரச்சனையை கண்டு பயப்படாம அதை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு படியாக சிந்தித்து தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் சவால்களும் நம்மை பலவீனப்படுத்துறதுக்கு இல்லை, நம்மை பலப்படுத்துறதுக்கு தான். அந்த சவால்களை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான ஆயுதம் தான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், அறிவார்ந்த சிந்தனை முறை. சிந்தித்து செயலாற்றுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன தூண்டுதலாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படியே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த வீடியோ இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களோடு உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய, ஊக்கம் தரக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுக்காக அடுத்தடுத்த வாரங்களில் வரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.